என்ன சொன்னீங்க? It's very tasty indeed. ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். நிறைய பேர் என்கிட்ட இந்த லாக்டவுன் டைம்ல செய்யற மாதிரி நல்லா சிம்பிளா அதே சமயம் ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி கம்மியான பொருட்களை வச்சு பண்ற மாதிரி செய்ய சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த குயிக் அண்ட் ஈஸியா செய்யற மாதிரியான ஒரு சூப்பரான லாக்டவுன் ஸ்நாக்ஸ் வந்து இன்னைக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ளேவர் ஸ்டுடியோ, நான் ஜாரா. நான் முதல்லயே சொல்லியிருந்த மாதிரி இந்த ரெசிபி செய்யறதுக்கு ரொம்பவே கம்மியான பொருட்கள் தான் தேவைப்படும். நம்ம எல்லா வீடுகளிலும் இருக்க மாதிரியான ஒரு 2-3 பொருள் வச்சுதான் இன்னைக்கு இந்த ஸ்நாக்ஸ் வந்து நம்ம பண்ண போறோம். முதல்ல இதுக்கு 1/4 கிலோ அளவு உருளைக்கிழங்கு தேவைப்படும். ஒரு 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். பெரிய உருளைக்கிழங்கா இருந்ததுன்னா ஒரு 3 மாதிரி எடுத்துக்கோங்க, கரெக்டா இருக்கும். பட் நீங்க செய்யும் போது எக்ஸ்ட்ராவா செஞ்சிருங்க. 4 உருளைக்கிழங்குல செஞ்சீங்கன்னா கண்டிப்பா பத்தவே பத்தாது, சட்டுன்னு காலி ஆயிரும். சோ இப்ப வந்து உருளைக்கிழங்க நம்ம நல்லா கழுவிட்டு தோல் எல்லாம் எடுத்துட்டு தண்ணியில போட்டு வச்சிருக்க, தோல் எடுக்கவுமே இல்லைன்னா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நான் வீடியோல காட்டியிருக்க மாதிரி அந்த ஓரங்கள்ல எக்ஸஸா உள்ள உருளைக்கிழங்க வந்து கட் பண்ணிட்டு இதை வந்து நம்ம சின்ன சின்ன கியூப்ஸா கட் பண்ணிக்க போறோம். கியூப்ஸா வந்து ஸ்கொயர் ஷேப்ல வர மாதிரி கட் பண்ணிக்க போறோம். நம்ம இந்த மாதிரி கியூப்ஸா கட் பண்ணி எடுக்கிறதால சட்டுன்னு வேகும், நம்மளுக்கு வேலையும் சீக்கிரமா முடியும். சோ வந்து இதே மாதிரி நான் காய்ச்சி இருக்க சைஸ்ல நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியில ஊற வச்சதோட பாத்தீங்கன்னா நல்ல அந்த தண்ணி வந்து இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்குல அதிகமா ஸ்டார்ச் இருக்கும். சோ அதை வந்து நம்ம அந்த தண்ணி கலங்களா இல்லாம போற வரைக்கும் 2 தடவை 3 தடவை தண்ணி நல்லா சேஞ்ச் பண்ணி கழுவி எடுத்துக்கணும். கழுவி எடுத்துட்டு எந்த அளவுக்கு நம்ம உருளைக்கிழங்கு எடுத்தோமோ அதுல 2 மடங்கு தண்ணி வச்சு நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சு நம்ம இப்ப அடுப்பை ஆன் பண்ணிக்கணும். இப்போ இதுல 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு வீடியோல காட்டியிருக்கிறது பாத்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் இருக்கும். அப்புறம் எக்ஸ்ட்ராவா நான் இன்னொரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். சோ 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நம்ம இதை வேக வச்சுக்கணும். ஃபுல்லா ஹை ஃபிளேம்ல வச்சுட்டு 10 நிமிஷம் கொதிக்க விட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். உங்களுக்கு டவுட்டா இருந்ததுன்னா ஒரு கத்தியால அந்த மாதிரி குத்தி பாத்தீங்கன்னா பட்டுன்னு வந்து அந்த கத்தி உள்ள இறங்கணும். அதுதான் கரெக்டான பதம். ரொம்ப நேரம் கொலையிற வரைக்கும் வேக விட்டுறாதீங்க, சரியா வராது. சோ இப்ப வந்து நம்ம 10 நிமிஷம் வேக விட்டதுக்கு அப்புறமா அந்த தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். தண்ணி அறவே இல்லாம நல்லா ட்ரை ஆகுற மாதிரி வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஈரம் இல்லாத பவுல்ல அதை மாத்திட்டு ஒரு பல்லு பூண்டு வந்து நல்லா ஃபைனா வந்து நான் சாப் பண்ணி வச்சிருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 தேக்கரண்டி அளவு உப்பு, 1/4 தேக்கரண்டி அளவு மஞ்சள் தூள், கூடவே கொஞ்சமா நறுக்குன கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கிறேன். அப்புறமா இத்தாலியன் சீசனிங் நான் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இது இல்லைன்னா இதை நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். இருந்ததுன்னா சேர்த்தீங்கன்னா அதோட பிளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதுல 1 மேஜை கரண்டி அளவு சோள மாவு சேர்க்கிறேன். 1 மேஜை கரண்டி அளவு மைதா மாவு சேர்க்கிறேன். உங்ககிட்ட சோள மாவு இல்ல அப்படின்னா நீங்க தாராளமா அரிசி மாவை அதே அளவுல சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சோள மாவு எதுக்கு சேர்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் தர்றதுக்காக. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். இதுல நான் வந்து கூடவே ஒரு 1/4 தேக்கரண்டி அளவு மிளகாய் தூளும் சேர்த்திருக்கேன். வீடியோல ரெக்கார்ட் ஆகாம இருந்திருக்கு. சோ நீங்க வந்து கம்மியா வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ அதை நல்லா கலந்து வச்சுட்டு ஒரு கடாயில கடலை எண்ணெய் சேர்த்து நான் சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்குகளை போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதுதான். அடுப்பு மீடியம் ஹைல வச்சு போறீங்க. ரொம்ப நீங்க கம்மியா வச்சுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏன்னா உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வெந்துருச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணிருக்கிறதுனால வேகிறதுக்கு அதிக நேரம் எடுக்காது. நல்லா ஹை ஹீட்ல கூட நீங்க வச்சு பொரிக்கலாம். கொஞ்சம் பக்கத்திலேயே நின்று பொரிக்கிறீங்க அப்படின்னா மீடியம் டு ஹை ஹீட்ல வச்சு நல்லா அந்த உருளைக்கிழங்கோட வெளிப்புறம் எல்லாம் நல்லா கிறிஸ்ப் ஆகுற வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதுதான். எண்ணெயை நல்லா ட்ரைன் பண்ணிட்டு ஒரு டிஷ்யூல வச்சுட்டு எண்ணெயை நல்லா அதை அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதை சர்வ் பண்ணிடலாம். டொமேட்டோ கெச்சப், சில்லி சாஸ் அல்லது மயோனிஸ் உங்களுக்கு விருப்பமான சாசஸ் கூட சர்வ் பண்ணீங்கன்னா செம்மையா இருக்கும். இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. சீக்கிரமே உங்களை நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.